சொல்லுவார்கள், நாங்கள் கிறிஸ்துவின் பிறந்த நாளையில் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் பிறப்பு அது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னண்டு காலங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறபடினால், கிறிஸ்துவின் பிறப்பு காலத்தையே பிரித்து காட்டுகிறபடினால், இந்த உலகத்திலே இரட்சகராக மனுக்குலத்தின் மீட்புக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த உலகத்திலே அவதரித்த அந்த பிறப்பை உலகமெங்கும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது தேவன் இந்த உலகத்திலே எவ்வளவாய் அன்பு கொண்டார் என்பதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. எனவேதான் அந்த நோக்கத்தோடு இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உலக இரட்சகராக அனுப்பின இவ்வளவு பெரிதான ஈவு என்று வேதம் சொல்கிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்று அந்த ஈவுக்காக நாங்கள் நன்றி சொல்லி பாடுவோம். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். நம் தேவனி செயலிதுவே நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். நம் தேவனி செயலிதுவே நமக்காய். நன்றி. அன்பான கர்த்தாவே, அருமை தகப்பனே, இந்த நாளிலும் சுவாமி ஒன்று கூடியுமை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிற இந்த நல்ல நாளிலும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது அந்த வார்த்தையானது ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா சத்தியத்தை போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சத்திய வசனங்களை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செல்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்றைக்கு கிறிஸ்துமஸுக்காக இருக்கிறபடினால் கிறிஸ்துமஸ் செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற தலைப்பிலே நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆதார வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்பது எல்லோரும் அறிந்த செய்தியாக காணப்படுகிறது. அது உலகமே இன்றைக்கு பாலன் பிறந்தார் என்று சொன்னால் வருடா வருடம் நாங்களும் கூட ஒரு காலத்திலே பாலன் புறப்பட்டால் சிறு வயதிலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு குடிலை வைத்து நாங்கள் அதுதான் எங்களுக்கு அந்த வருடம் அதுதான் ஒவ்வொரு வருடமும் புதிதாக பாலன் பிறப்பார் என்று எங்களுக்கு அறியாத காலம் அது. அப்ப பாலன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அதே நேரத்திலே சொல்லப்படுகிறது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று. இப்ப பாலகனாய் பிறக்க வேண்டிய அவசியம், தேவன் மனு உருவானார், அவர் மனிதனாக வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு அவதாரம் எடுத்து சில புராணங்களிலே வர்ற மாதிரி திடீரென்று ஒருவர் குதிக்கவில்லை. சாதாரணமாக ஒரு மனிதர் எப்படி குழந்தை பிறக்குமோ அதே போல இயேசு இந்த உலகத்திலே, அதாவது மரியாளுடைய வயிற்றிலே கற்பந்தரித்து பரிசுத்தாவின் மூலமாக உலகத்திலே பிறந்தார் என்று நாங்கள் அறிந்த சரித்திரமாய் காணப்படுகிறது. எனவே குழந்தையாக இருக்கவில்லை, குழந்தை வளர்ந்தது. இயேசு அதாவது ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று லூக்கா 2ம் அதிகாரம் 52வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். அப்ப இயேசு வளர்ந்தார். அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார் 30 வயதிலே. 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். இறுதியாக தேவ சித்தத்தின்படி அவர் சிலுவையிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஜீவனை கொடுத்த இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிதாவின் சித்தத்தின்படி 3ஆம் நாள் பிதா அவரை எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எழுந்து இன்றைக்கு அதாவது அநேகருக்கு காணப்பட்டு பரலத்துக்கு எடுக்கப்பட்டு இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்திலே இருந்து
எங்களுடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களுக்காகவும் பிதாவின் வலது பாசத்திலிருந்து அவர் பறந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற செய்தி இந்த உலகத்துக்கு போக வேண்டும். அதை அறியாத காலம் என்று சொல்லப்படுகிற காலங்கள் மாறி இன்றைக்கு ஜனங்கள் தேவன் குமாரன், பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை மனுக்குலத்தின் மீட்புக்காக அவர் கொடுத்தார் என்று நாங்கள் அந்த சத்திய வசனங்கள் மூலமாக அறிகிறோம். தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது எதற்காக தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார் என்று சொன்னால் அதற்கு வசனம் சொல்லுகிறது. யோவான் 3:16, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், தேவன் அந்த வசனத்திலே எல்லாம் அந்த ஒரே வசனத்திலே, அதாவது எல்லா சத்தியங்களும் அடங்கி இருக்கிறது போல அதில் சொல்லப்படுது. அதாவது தேவன், பிதாவாக்கிய தேவன், அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உலகத்திலே அவர் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், கெட்டழிந்து போகாமல், கெட்டழிந்து நரகத்துக்கு போகாமல் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலே வாழுகிற மனிதனுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தான். ஆனால் நித்திய ஜீவன் என்பது எந்தெந்தைக்கும் அழியாத மெய்வாழ்வு. அந்த மெய்வாழ்வை பெறுவதற்கு, அதாவது இந்த உலகத்திலே மரிக்கும் பொழுது கெட்டழிந்து நரகத்துக்கு போக வேண்டும் அல்லது மீட்பு பெற்று பரலோகத்துக்கு போக வேண்டும். அப்ப அது இந்த உலகத்திலே ஒரு தரம் மறைப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படுவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை ஒன்றுதான். இந்த வாழ்க்கையிலே நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். நாங்கள், அதாவது நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் விசுவாசிக்கிறவன் அவனும். அப்ப யாரெல்லாம் இந்த உலகத்திலே எவரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள். ஆண்டவர் தந்தை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்றால் உலகத்திலே இருக்கிற, அதாவது மற்ற பொருட்களோ அல்லது இந்த உலகத்திலே இருக்கிற கடவுளால் படைக்கப்பட்ட காரியங்களிலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படவில்லை. மாறாக, அல்லது இந்த மிருக ஜீவன்கள் பலவிதமான இதுகள் எல்லாம் ஆண்டவர் படைத்தார்கள். அப்ப அவைகளெல்லாம் நாங்கள் யோசிக்க கூடாது. முதலாவது ஆண்டவர் மனிதன் என்பதை நாங்கள் மறக்க கூடாது. ஆண்டவர் வேதத்திலே உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றால் அநேகர் அந்த குற்றம் பிடித்து இதெல்லாம் அவர் மனிதர்கள் சொல்வார்கள். தேவன் கடவுள் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்றால் அது மனிதனிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்படவில்லை என்றால் அதற்கு வேறு வசனங்கள் அங்கே இருக்கப்படுகிறது. அவர் எழுதுகிறார், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றால் உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் மீது தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்றால் அந்த எல்லை இல்லா அன்பை காட்டுகிறது. சிலுவையிலே ஆண்டவர், அதாவது இப்படி கையை விரித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்ப ஆண்டவருடைய கிருபை வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம். அப்ப மன்னிப்பும் கிருபையும் அளவிட முடியாததாய் காணப்படுகிறது. தேவன் இந்த உலகத்திலே அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த வாழ்நாளிலே விசுவசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் அதாவது ஒரு மதத்திலே இருந்தாலும் நாங்கள் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம், சத்திய வசனங்களை அறிந்திருக்கிறோம். ஆனால் இயேசுவை என்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் பிரியமானவர்களே, எங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று வேதம் சொல்வது. ஜீவன் இல்லை என்றால் உயிரற்ற சடலம், அதாவது சரீரம் சடலம் என்று சொல்வார்கள். ஆனால் ஜீவன் இல்லாத சரீரத்திலே நாங்கள் எப்படி வாழுகிறோம்? ஏன் வேதம் அப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், ஜீவன் இல்லை என்று சொன்னால் எங்களுக்குள்ளே மெய்யான ஜீவன் இல்லை. அதாவது இந்த உலகத்திலே வாழ்க்கை உயிர் இருக்கிறது, ஆனால் மரித்த பிறகு இந்த சரீரம் அடக்கம் பண்ணப்படும். ஆனால் நித்தியத்துக்குள்ளாக என்னுடைய ஜீவன் கடந்து செல்லும். நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்கிறோம் என்ற சத்தியத்தை நாங்கள் அறியாதிருக்கிறோம். அதனால் தான் நிரூபங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த பைபிள் நிரூபங்கள் பாருங்கள் சபைகளுக்கு எழுதப்படும். அப்ப அதிலே நாங்கள் பார்க்க வேண்டும், ஜனங்கள் விசுவாசத்துக்குள்ளே வந்தால் அதை தொடர்ந்து நாங்கள் சத்தியங்களை அறிந்து, சரியான சத்தியத்தை அறிந்து நாங்கள் இன்னுமா இயேசுவை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நிரூபங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதிலே 1 யோவான் 3வது நிருபத்திலே 5வது அதிகாரம் 11 13 வரை நாங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11 13 வரை. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய
குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். அப்ப யாருக்கு எழுதப்படுது? விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு தான். அப்ப விசுவாசத்துக்குள்ளே நாங்கள் வரும் பொழுது தொடர்ந்து நாங்கள் நீ அறிய வேண்டும். அதாவது நித்திய ஜீவன் இருக்கிறது. இந்த நித்திய ஜீவன் இயேசுவின் நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மேலதான் இருக்கிறது. எனவே குமாரனை உடையவன் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். அவ்வளவுதான். பவுல் சொல்கிறார் கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும், அதற்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாக வேண்டும், இயேசு எங்களுடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் பண்டிகை கொண்டாடினால் அது உலக பிரகாரமான காரியமாக இருக்கும். இயேசு எங்களுடைய உள்ளத்திலே வந்தால் எங்களுக்கு என்னாலும் சந்தோஷம், என்னாலும் சமாதானம், என்னாலும் எங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். ஏனென்றால் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். அப்ப இந்த உலகத்திலே இன்றைக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பதை அறியாமல் பாலகன் பிறந்தார், அவர் வருடா வருடம் பிறப்பார் என்றுதான் அநேகர் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். டிசம்பர் 25, 24 இரவு 12 மணிக்கு பாலன் பிறப்பார், ஒவ்வொரு வருடம் பிறப்பார் என்று. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அந்த பாலகன் பாலகனா இல்லை, அவர் வளர்ந்து அவர் ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்திலே இருக்கிறார். நம்முடைய தேவன் மனிதனானார், வார்த்தையானவர் மாம்சமானார், யோவான் எழுதுகிறார் 1வது அதிகாரத்திலே. அப்ப அவர் அதிசயமானவர் என்று அழைக்கப்படுகிறார், ஆலோசனை கர்த்தா என்று அழைக்கப்படுகிறார். அதே 9வது 6வது வசனத்திலே ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கின்றோம், நித்திய பிதா சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார். அப்ப தேவன் மனிதனானார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க மறந்து விட்டோம். அதை நாங்கள் வாசித்தார். அதாவது ரோமர் 1 அதிகாரம் 4-5 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் இப்படியாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஆமென். அதாவது மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சந்ததியிலே பிறந்தார், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மரித்தேன் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் உயிரோடு எழுப்பாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணா இருக்கும் என்று பவுல் இன்னொரு இடத்தில் எழுதுகிறார். அப்ப நாங்கள் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராய்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஜீவனுள்ள தேவன் ராஜாதி ராஜனாய் கர்த்தாதி கர்த்தராய் மறுபடியும் இந்த உலகத்திலே திரும்பவும் வரப்போகின்றார். அதற்கு முன்பதாக இந்த உலகத்திலே இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் வந்த நோக்கத்தை ஜனங்கள் மறந்து விட்டார்கள். பண்டிகைகளை உருவாக்கி அந்தந்த மதங்களிலே இருக்கிறது போல கிறிஸ்தவத்துக்குள்ளும் பண்டிகை வேண்டும் என்று சொல்லி அந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் எப்படி இந்த பண்டிகைகள் எல்லாம் உருவானது என்பதை நாங்கள் அறிகிறோம். அப்ப இயேசு பிறப்பின் திகதியே பைபிளிலே போடப்படவில்லை, பிறப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு பிறந்தார், ஆனால் இந்த மாதத்திலே இந்த திகதியிலே பிறந்தார் என்ற பைபிளிலே சொல்லப்படவில்லை. ஆனால் மதங்களாக ஒரு திகதியை அவர்கள் மற்ற மதங்களிலே, ரோம மதங்களிலே அதாவது வழக்கமாக கொண்டாடப்பட்ட அந்த திகதி, அந்த டேட்டை எடுத்து அவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை வைத்தார்களே தவிர இந்த டிசம்பர் 25 தான் இயேசு பிறந்தார் என்பது வேதத்திலே இல்லை. எனவே இயேசு பிறந்தது உண்மை, இயேசுடைய வரலாறு உண்மை. எனவே அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்று சொன்னால் ஒருவர், அதாவது இன்றைக்கு வரலாற்றிலே நீங்கள் பார்த்தால் இயேசு உயிரோடு இருக்கிறபடினால் தான் இன்றும் வரை கிறிஸ்துமஸ் கொண்டாட, மரித்தவர்களுக்கு பிறந்த தினம் கொண்டாட மாட்டோம், மரண தினம் தான் கொண்டாடுவார்கள். ஆனால் இன்றைக்கு ஏன் பிறப்பை கொண்டாடுகிறோம் என்றால் அவர் உயிரோடு இருக்கிறார், அவருடைய ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடினால் இன்றைக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய நற்செய்தி என்னவென்று சொன்னால் குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் அதிகாரம் கொடுக்கிறார். அவர்கள் மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது மனுஷனுடைய சித்தத்தினாலாவது
பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் நமக்கு இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்றது. பிரியமானவர்களே, அதாவது இயேசு எதற்காக வந்தார் என்று பவுல் சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1 அதிகாரம் 15-16 வசனங்களிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கின்றது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆமென். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கின்றது. அப்ப இந்த வார்த்தை எங்கே இருக்கிறது? பவுல் எந்த வார்த்தையை குறித்து சொல்கிறார்? இயேசுவின் வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து வந்த மொழியை குறித்து சொல்கிறார். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த ஊழியம் செய்த நாட்களிலே மார்க்கு சுவிசேஷத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இயேசு சொல்லுகிறார் பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவையில்லை, அதாவது தேவை, அதாவது சுகமுள்ளவர்களுக்கு வைத்தியம் தேவையில்லை, பிணியாளர்களுக்கு தான் நோயாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. அப்ப நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் நீதிமான்களை ரட்சிக்க இயேசு வரவில்லையா? அப்ப எல்லா மனிதர்களையும் ரட்சிக்க வந்தாலே நீதிமான்களை ரட்சிக்க வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி என்று கேட்போமானால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அதாவது சுயநீதி என்று சொல்லப்படுகிறது. சுயநீதி, என்னிடத்திலே ஒரு பாவம் இல்லை, நான் குற்றம் செய்யவில்லை, நான் அறிந்த அளவுக்கு எந்த ஒரு தவறு செய்யவில்லை, எனவே எனக்கு ரட்சிப்பு தேவையில்லை, எனக்கு இயேசு தேவையில்லை என்று அனைவரும் சொல்வார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனிதனும் ஆதாமின் சந்ததி பாவ சந்ததி என்று அழைக்கப்படுகிறபடினாலே, ஒவ்வொருவருக்குள்ளும் ஜென்ம பாவம் இருக்கிறபடினாலே, நாங்கள் பாவம் செய்வதனாலே நாங்கள் பாவிகள் அல்ல, பிறப்பிலேயே நாங்கள் பாவிகளாக பிறக்கின்றோம். அதனால் எங்களுக்கு இயேசு அவசியம். ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்தென்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரோமருக்கு 3 அதிகாரத்திலே தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமானாக்கப்படுகிறார்கள் என்பதாக வேதம் நமக்கு அறிவிக்கிறது. அப்ப எல்லோரும் பாவம் செய்தோமானால் இயேசுவே சொல்கிறார், நீதிமானை நான் ரட்சிக்க வரவில்லை, பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்று. இயேசு பாவிகளோடு பழகின பொழுதுதான் பரிசேயர் எல்லாம் குற்றம் சாட்டினார்கள், இவர் பாவிகளோடு சிநேகிதம் வைக்கிறார் என்று சொல்லி. அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், அதாவது பிணியாளிக்கு தான் பாதித்தபடி யாருக்கு மருத்துவர் தேவை? பிரியமானவர்களே, வருத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் மருத்துவர் தேவை. அதே போல இயேசு இந்த உலகத்திலே பாவிகள் என்று பாவத்தின் உலகிலே தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு, பாவத்தின் பாரத்தினாலே வாடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, வருத்தப்பட்ட பாரம் சுமக்குள்ள எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று பாவத்தின், அதாவது பாவ சாபத்தை நீக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் அவர் நீக்குகிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். பவுல் இங்கே சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவைகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லுவதற்கு பவுல் என்ன பாவம் அப்படி செய்து விட்டார்? 10 கட்டளையே சொல்லப்படாத பாவம் என்ன? அதாவது கொலை செய்கிறது எல்லாம் ஒரே பாவம் தானே. ஆண்டவர் ஒன்றிலே மீறினால் பிரமாணத்திலே ஒன்றிலே மீறினால் அதிலே சொல்ல முடியாது. பொய் சொல்லுதலும் அல்லது மற்ற இதுவும் பெரிய பாவம் சின்ன பாவம் என்று சொல்ல முடியாது. பாவம் என்றால் அநீதி எல்லாம் பாவம் தான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஏன் இங்கே பவுல் பிரதான பாவி நான் என்று சொல்கிறார் என்றால், பிரியமானவர்களே, பவுல் சவுல் என்ற பெயரிலே திருச்சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன். அந்த நேரத்திலே தான் ஆண்டவர் இடைப்பட்டு முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் என்று அங்கே சொன்னார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, பவுல் என்னத்தை குறித்து சொல்கிறார்? எல்லாரும் செய்யாத பாவத்தை நான் செய்தேன் என்றால் சபையை நான் துன்பப்படுத்தினேன். ஆண்டவர் சபையை துன்பப்படுத்தினால் என்ன? இயேசுவை துன்பப்படுத்துதல் இது பெரிய பாவம் என்று சொல்கிறார். அதனாலே பிரதான பாவி நான் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தன்னுடைய பாவத்தை அவர் ஒத்துக்கொள்கிறார். அப்ப இதுதான் இன்றைக்கு உலகத்திலே மனிதர்களுக்கு தேவை. பாவி, நான் ஒரு பாவி என்பதை ஒரு மனிதன் ஒத்துக்கொள்ளும் பொழுதுதான் அந்த மனிதனுக்கு ரட்சிப்பு சர்வமாயிருக்கிறதே தவிர, பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல், தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளாமல் நான் நீதிமான் என்று ஒரு மனிதன் நிற்கும் பொழுது அவைகளை இயேசு ரட்சிக்க வரவில்லை என்று சொல்கிறார். பாவிகளை ரட்சிக்கவே உலகத்திலே வந்தேன், தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு மனஸ்தாபப்படுகிறவனை ரட்சிக்க வந்தேன், மனம் திரும்புதலுக்குரிய கனிகளை கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவரிலே பிரியமாக இருக்கின்றார். எனவே இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும், அதாவது இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம்,
ஆனால் இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். எங்களுடைய உறவுகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருவேளை நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நல்ல பரிசுகளை கொடுத்து நாங்கள் அவர்களை மகிழ்விக்கலாம். அல்லது எங்களோடு பழகிறவர்களுக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு கொண்டாட்டம், நாங்கள் உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறோம் என்று பலவிதமான காரியங்களை நாங்கள் செய்யலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் நாங்கள் யோசிக்க வேண்டும், ஒரு ஆத்மா மரித்தால் எங்கே போக போகிறது? அந்த ஆத்மா அது என்னுடைய சொந்த கணவராக இருக்கலாம், அல்லது சொந்த மனைவியாக இருக்கலாம், அல்லது என்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது என்னுடைய சகோதரர்கள் உற்றார் உறவினாக இருக்கலாம், அல்லது நம்மோடு பழகின நண்பர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு நாங்கள் இந்த இயேசு இந்த உலகத்திலே எதற்காக வந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கின்றாரே, அவர்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுப்போமாக இருந்தார். இந்த இயேசுவை அவர்களுக்கு பரிசாக கொடுப்போமாக இருந்தார். பிரியமானவர்களே, அதை விட மேலான காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது. எனவே எந்த விதத்திலாவது ஒரு ஆத்மா அடைந்து நரகத்துக்கு போகாமல் அவர்களை காப்பாற்றுவதற்கு இயேசு உலகத்திலே வந்தார். எனவே நானும் நீங்களும் இன்றைக்கு தேவ தூதன் சொன்ன நற்செய்தியை நாங்கள் இந்த உலகத்திலே எடுத்து செல்வதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் தயங்காமல் நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்றால், எல்லா மனிதர்களுக்கும் இயேசு தேவை. இயேசு இல்லாமல் எந்த நீதிமான் என்று சொல்லி ஒருவன் சொன்னாலும் அந்த நீதி அது சுயநீதியாக காணப்படுகிறது. அவர்களுக்கு பரலோகம் தூரமாக காணப்படுகிறது. எனவேதான் பாவிகளை ரட்சிக்க உலகத்திலே இயேசு வந்தார். இயேசு சொன்னார், நீதிமான்களே அல்ல பாவிகளை நான் மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னார். உலகத்திலே எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் மனிதர்கள் யார் நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கின்றார். அது உண்மைதானே? யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே ஒரு அடிமைத்தனம் ஒரு மனிதனை கட்டி வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்திலே பாவம் என்றால் அநீதி எல்லாம் பாவம் தான். அப்ப இந்த பாவ செயல்கள் மனிதர்களுக்கு மனச்சாட்சி இருக்கிறது. தேவன் உணர்த்துகிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்கு குறித்து பரிசுத்தாவியார் உணர்த்தி கொண்டிருக்கின்றார். எனவே அவர்களுக்கு தெரிகிறது தாங்கள் செய்கிறது தவறு. ஆனால் எங்களை விடுவிப்பார் யார் என்று தவிக்கிறார் மனிதன். இதிலிருந்து நான் எப்படி வெளிவர முடியும் என்று ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் மனிதர்கள். எனவே இந்த கட்டப்பட்டிருக்கிற மனிதர்களுக்கு இயேசு விடுதலை கொடுக்கிறார் என்றால் அந்த விடுதலை செய்தியை அவர்கள் கேட்க வேண்டும். எனவேதான் நானும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். யோவான் 8வது அதிகாரம் 34 36 வரை வாசித்து பார்க்கும் பொழுது வாசித்து பார்ப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், அதாவது பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கின்றார். அதாவது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறார், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், அடிமையானவன் வீட்டிலே நிலைக்கிறான் என்று ஏன் இயேசு சொல்கிறார்கள்? யூதர்கள் அடிமைகளை வைத்திருப்பார்கள், அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் குமாரன் என்ற ஒரு உரிமையில் இருந்தால் அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறதாக காணப்படுகிறது. எனவே அந்த பதத்தை இயேசு பாவித்து அடிமையானவன் என்றென்றைக்கு நிலைத்திறார், குமாரன் நிலைத்திருக்கிறார். ஆனால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை என்பதை விளங்கப்படுத்துவதற்கு ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? குமாரன் உங்களை விடுதலையாக்க வேண்டும். அப்ப குமாரன் கொடுக்கப்பட்டார் என்றால் அந்த குமாரனாகிய இயேசு நம்மை விடுதலையாக்க முடியுமே தவிர விடுதலையை நாங்கள் எங்களுடைய சுயமுயற்சியிலே பெற்றுக்கொள்ள முடியாது. அநேகர் விடுதலை விடுதலை பெற்றது போன்று அவர்கள் அதாவது என்ன செய்வார்கள்? அவர்கள் அதாவது ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு மெய்யான விடுதலை இல்லை. அவர்கள் இவர் ரட்சிக்கப்பட்டால் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இவர் ஞானஸ்தானம் எடுத்தால் ஞானம் எடுக்கிறேன், அல்லது திருமணத்துக்காக அப்படி ஞானஸ்தானம் எடுப்பார்கள். பலவிதமான காரியத்திலே அவர்கள் மதமாற்றம் செய்யப்படுகிறது. இந்த நாட்டில் அநேக இஸ்லாமியர்கள் இன்றைக்கு தங்களுடைய மதத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். ஆலயத்திலே போய் திருவாரணத்திலே கேட்கும் பொழுது அவர்கள் மதத்திலே சேர்த்துக் கொள்கிறார்கள். இது உண்மையான ரட்சிப்பு இருக்க முடியாது. எனவே ஆண்டவர் சொல்றார், மனிதனுக்கு தேவை விடுதலை. அந்த விடுதலையின் செய்தி அவர்கள் கேட்டு அவர்கள் இயேசுவை வரும் பொழுது அந்த இயேசு நீரே
அதாவது என்னை விடுதலை ஆக்குவீர் என்று சொல்லி அவரிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு நடக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. அப்ப இதை விவரித்து சொல்வதற்கு அந்த அனுபவத்தை பெற்றவர்கள், அதாவது எத்தனையோ பாவக்கட்டிலே இருந்து எத்தனையோ அடிமைத்தனத்திலிருந்து காலாகாலமாக புகைப்பிடிப்பதோ அல்லது மதுபானம் அருந்துவதோ அல்லது பலவித பாவ பழக்க வழக்கங்கள் இருப்பவர்களோ அவர்கள் சொல்லுகிற சாட்சி என்னவென்று சொன்னால், இதுவரையிலே நான் எந்த தெய்வத்தையும் எனக்கு கிடைக்காத காரியம் இயேசு என்ற பெயரை சொல்லி நான் ஜெபித்த பொழுது எனக்கு கிடைத்தது என்பதுதான் இன்றைக்கு அதாவது சாட்சியாக அமைகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் அப்படி விடுதலை கொடுக்கிறார். எனவே உண்மையான விடுதலை இயேசு கொடுக்கிறார் என்றால் அவரிடத்திலே நாங்கள் விசுவாசம் வைத்து கேட்கும் பொழுது எங்களுக்கு உடனடியாக நடக்கிற காரியம் தேவன் எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குறார். பாவத்தின் அடிமைத்தனம், அது என்னென்ன பாவமாக இருந்தாலும் அந்தரங்கத்திலே அதாவது பார்க்கிற பிதா இன்றைக்கு நமக்கு விடுதலை அவசியம் என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு நிர்பந்தமான மனிதன் யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று பவுல் ரோமர் எழுதத்தில் 7வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறாரே, அதே போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நிர்பந்தமான மனிதன், நான் இதிலிருந்து வெளிவர விரும்புகிறேன், யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்றால் வேதம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப இந்த உலகத்துக்கு இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 17:30 வாசிங்கள். அப்ப அறியாமை உள்ள காலம். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் ஒரு நாளும் கேள்விப்படவில்லை என்று சொன்னால் தேவன் அதை காணாதவர் போல் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய தேவன் காண்கின்ற தேவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப அவர் காணாதவர் போல் இருந்தார் என்றால் சிலுவையிலே அவர் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் அவர் மன்னிப்பு வேண்டி ஜெபித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி இயேசு சொன்னார். அப்ப அதே போல ஆண்டவர் அறியாமை உள்ள காலங்களை காணாதவர் போல் இருந்தாராம். ஆனால் இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அவர் கட்டளை கொடுக்கிறார் என்றது மாத்திரமல்ல, 31வது வசனத்தையும் சிஸ்டர் வாசிக்கும் அதோடு சேர்த்து. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். ஆமென். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது இந்த மனுஷன் என்று சொல்லப்படுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோர் எழுப்பதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அப்ப ஆண்டவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் இயேசுவை. அந்த இயேசு அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் மறுபடியும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்ப அதற்கு முன்பதாக இந்த கிருபை நாட்களிலே உலகமெங்கும் இன்றைக்கு அறிவிக்கப்படுகிற செய்தி என்னவென்றால் மனம் திரும்புங்கள் என்பதுதான். எனவே முதலாவதாக மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் என்றால் அநேகர் கேட்பார்கள், என்னத்திலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும்? மனம் திரும்புதல் என்று சொன்னால் எல்லா தீய அதாவது பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும், பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து மனம் திரும்ப வேண்டும், விக்கிரக ஆராதனையிலிருந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், சிலை வழிபாடுகள் இருந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், சாத்திரம் சம்பிரதாயம் வெளி சூனியம் இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் என்று வேதம் சொல்லுகிற காரியங்கள் இருந்து மனம் திரும்ப வேண்டும். தேவனை கோபப்படுத்துகிற காரியங்கள் என்ன என்பதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை எண்ணி என்று உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவேதான் இந்த அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்திலே எந்த இடத்திலே எந்த கட்டத்திலே இந்த வசனம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் தவறான ஆராதனைகள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ ஒன்றான மெய்த்தேவனை ஆராதிப்பதுதான் உண்மையான ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனை செய்யாமல் வேறு விதத்திலே நாங்கள் தெய்வங்களை உருவாக்கி ஆராதனை செய்வோமாக இருந்தால் அது தேவனை கோபப்படுத்துகிறது. இதை நாங்கள் அறியாத காலம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் செய்தியை அறிந்த பிறகு நாங்கள் மனம் திரும்புகிறது அவசிய. கட்டளை என்றால் என்ன? ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை. ஒரு அரசாங்கம் கட்டளை கொடுத்தால் அதை மீறினால் தண்டனை கிடைக்கிறது போல ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆலோசனை அல்ல பிரியமானவர்களே. மனம் திரும்புதல் தேவனுடைய கட்டளை. அந்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்றும் பொழுதுதான் எங்களுக்கு அதாவது
அதாவது தேவனுடைய ரட்சிப்பை நாங்கள் பெறுகிறோம். மனம் திரும்புதல் கண்டு என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப மனம் திரும்புவது பொல்லாத வழிகளை அப்படின்னு சொன்னால் நொறுமுண்ட இருதயம் எங்களுக்கு தவறுகளுக்காக நாங்கள் மனசு ஆண்டவரே நாங்கள் தவறாக நாங்கள் அதாவது செய்து விட்டோம். நாங்கள் ஒரு இடத்திலே மன்னிப்பு சொறையென்று கேட்போமாக இருந்தால் நாங்கள் உணர்த்தப்பட்டு உண்மையாக மனம் திரும்புகிறோம். அதனால் தான் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். அதே போல கடவுளிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், என்னை மன்னித்தரலாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்னிப்புக்காக நாங்கள் மன்றாடுவது மாத்திரமல்ல, விசுவாசம் இருக்கிறது நல்லது. அந்த விசுவாசத்தை நாவினாலே நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுதுதான் ரட்சிப்பு வருகிறது. இன்றைக்கு அனைவரும் விசுவாசத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நாவினாலே அறிக்கை செய்ய தயங்குகிறார்கள். அதனால் அவர்களுக்கு ரட்சிப்பு தூரமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாவின் அறிக்கை என்பது முக்கியம். பிரியமானவர்களை பாருங்கள், பல இடங்களிலே அதாவது அது என்ன நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அல்லது திருமண சடங்கு சம்பவிக்கிற அந்த இதாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு சட்ட ரீதியாக திருமணம் செய்தால் அவருடைய நாவின் அறிக்கை முக்கியம். அதே போல நாங்கள் திருமணக்கு கொடுக்கும் பொழுது நாவின் அறிக்கையை கேட்கின்றோம். குழந்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது நாவின் அறிக்கையை கேட்கின்றோம். ஏனென்றால் நாவின் அறிக்கை முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எனவே ரட்சிப்புக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசித்தால் அதை நாவினாலே நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அதனால் தான் ஒருவர் இயேசுவை நற்செய்தியை கேட்டு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பாவிகளுக்கான ஒரு ஜெபம், அதாவது உலகத்திலே பிரதான எல்லா ஜெபங்களுக்கும் பெரிய ஜெபம் என்று சொன்னால் ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது ஒரு ஜெபத்தை அங்கே சொல்லிக் கொடுப்பார்கள் போதகர்மார் அவர்களுக்கு. அவர்கள் அந்த ஜெபத்தின் மூலம் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்து அவர்கள் விசுவாச அறிக்கை செய்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. எனவே இன்றைக்கு நாங்கள் ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை இயேசுக்குள்ளே உங்களுடைய குடும்ப அங்கத்தினரை நீங்கள் நடத்த முடியும், அல்லது உங்களுடைய பிள்ளைகளை நடத்த முடியும், அல்லது மற்றவர்களை இருவரின் காலத்தில் இயேசுவை நடத்த வேண்டும். எனவே அதற்காக நாங்கள் வேத வசனங்களை அறிந்து எப்படி ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10வது அதிகாரம் 9 - 11 வரை வாசித்து பார்ப்போம். அப்ப இதயத்திலே விசுவாசித்தால் மட்டும் போதாது, நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும். அதனால்தான் நாங்கள் ஜெபத்தை, அந்த ஆரம்ப ஜெபம், ஒருவர் மனம் திரும்புவதற்குள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக் கொள்ளும் பொழுது ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுப்போம். அந்த நேரத்தில் அவர் நாவினால் அறிக்கை செய்த பிறகு அவருக்குள்ளே அந்த மாற்றத்தை காண முடியும். அதற்கு பின்பதாக அவர்கள் தாங்களாகவே ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். தேவன் அவர்களுக்கு உதவி செய்வார். எப்படி ஜெபிக்கிறது? அப்ப இயேசுவை நாவினாலே அறிக்கை செய்யும் பொழுதுதான் விடுதலையும் ரட்சிப்பையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே தயங்காமல், அதாவது நாவினாலே நாங்கள் இயேசுவே கர்த்தர் என்று நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, ஏனென்றால் முழங்கால் யாவும் அவருடைய நாமத்திலே முடங்கும். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். அப்ப இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். அப்ப எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அப்ப அந்த நாமத்தை சொல்லி நாங்கள் கூப்பிடும் பொழுதுதான் இயேசுவே கர்த்தர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லும் பொழுது ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த பாவங்களை நாங்கள் மனம் திரும்பின பிறகு பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாவங்களை நீதிமொழிகளை நாங்கள் வாசிக்கின்றோம். மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று, அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவார். அப்ப இந்த பாவ அறிக்கை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு உலகத்திலே ஒரு மனிதனும், அதாவது மறைக்கப்பட்டிருக்கிற காரியம், ஒரு மனிதனுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது என்பதை அறியாமை இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால் விடுதலை வர முடியவில்லை. எனவே இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து திருச்சபைகளிலே பேசப்படுவதும் இல்லை. எனவே இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்கிற காரியம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வல்லமை உடையது. பிரியமானவர்களே, அது இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அந்த பாவங்களை கழுவி எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு இயேசுவின் இரத்தம் வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. இப்ப நாங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால் வேதம் சொல்வது 1 யோவான் 1வது அதிகாரம் 7-9 வரை நாங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே
அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஒளியில் வரும்படியாக தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒளியில் வரும்படியாக ஒளியின் வாழ்க்கைக்கு வரும்படியாக வேதாகம் நமக்கு அழைப்பு விடுகிறது. அப்ப இருளிலே நாங்கள் நடந்தால், அதாவது தேவனோடு ஐக்கியப்பட முடியாது, அதாவது ஒரு திருச்சபையில் நாங்கள் ஐக்கியப்பட முடியாது. அப்ப ஒளியிலே நாங்கள் நடப்பதற்கு நிபந்தனை என்னவென்று சொன்னால், இந்த தடையாக இருக்கிற இந்த பாவம், இந்த பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்தால் தேவனோடு நாங்கள் கிட்டி சேர்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு, அதாவது இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆனால் நமக்கு பாவம் இல்லை என்று மனிதன் சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றி வஞ்சிக்கிறோம், நம்மை நாமே ஏமாற்றி வாழுகிறோம். அப்ப எந்த மனிதனும் சொல்ல முடியாது. அப்ப நான் ஒரு பாவி என்று சொல்வதற்கு மனிதன் தயங்கக்கூடாது. ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்தார்கள். அப்ப நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், நாங்கள் பாவிகள். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு தயவாய் கிருபையாய் இறங்கும், எங்களை மன்னித்தரும் என்று நாங்கள் அவரிடத்திலே செய்த பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது எல்லா அநியாயத்தை நீக்குகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ள தேவன், நீர் உள்ள தேவனாக இருக்கின்றார். எனவே இதுதான் இன்றைக்கு ரட்சிப்புக்கு இலகுவான வழி. ஆண்டவர் பைபிளிலே அங்கே இலகுவாக எழுதி கொடுத்திருக்க, உலகம் அதை அறியாமல் வருடம் அவர்கள் சாத்திரங்கள், சம்பிரதாயங்கள், பலவிதமான சடங்காச்சாரங்களை முன்வைத்து அவர்களிடத்திலே உண்மையான விடுதலையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறாமல் அவர்கள் அறியாமை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே இந்த இருள் நீங்கி, பிரியமானவர்களே, ஜனங்களுக்குள்ளே மெய்யான ஒளியாகிய இயேசு உள்ளத்திலே உதித்து ஒவ்வொரு மனிதர்களும் இன்றைக்கு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தட்ட வசனத்தின்படி கிறிஸ்துவுக்காய் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். எனவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் இன்றைக்கு எனக்குள்ளே இருள் சூழ்ந்திருக்கிறேன் சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டு, ஆண்டவரே, நீ மெய்யான ஒளியாக இந்த உலகத்திலே வந்து இன்றைக்கு என்னுடைய பாவம் என்னும் கரை என்னை மறுபடியும் சூழ்ந்து எங்கு பார்த்தாலும் இருளான சூழ்நிலை காணப்படுகிறது சொன்னால், இந்த கிறிஸ்துமஸிலே நாங்கள் ஆண்டவரிடத்திலே எல்லா அநியாயத்தையும் நீக்குவதற்கு, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, எங்களை தற்பரிசோதனை செய்து அனுதினமும் ஆராய்ந்து பார்த்து, இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்திலே பாவ பிரசனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நமக்குள்ளே கரைகள் படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கரைகளை எல்லாம் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அனுதினமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் சொல்லி, ஆண்டவரே, உடைய ரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அநியாயத்தை நீக்கி ஆண்டவர் எங்களை சுத்திகரிப்பார். அப்பொழுது நமக்கு சுத்த மனச்சாட்சி நமக்கு கிடைக்கிறது. நாங்கள் தைரியமாய் கிருபாசனத்தை சேரக்கூடிய இதை நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை தேவன் தருகிறார். எனவே அக்கிரம சிந்தையோடு நாங்கள் ஜெபித்தால் ஆண்டவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவருக்கு இன்றைக்கு நாங்கள் அதாவது நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். எத்தனையோ நன்மைகளை வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக ரோமர்களிலே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் பவுல் சொல்கிறார், அவருடைய சொந்த குமாரனும் பாராமல் அவரே நமக்காக கொடுத்தார், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி. எனவே பவுல் சொல்லுகிறார், ரோமர்கள் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனத்திலே, 2 கொரிந்தியர் 9:15, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்றால் என்ன? பிரியமானவர்களே, வார்த்தைகளால் வர்ணித்து விவரித்து சொல்ல முடியாத ஈவு என்று சொல்லும் பொழுது ஒரு பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசை குறித்து வார்த்தையினாலே விவரித்து சொல்ல முடியாத ஒரு பரிசு, அதுதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இயேசு கிறிஸ்துவை பரிசாக நமக்கு தேவன் தந்திருக்கிறார். எனவேதான் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, மற்ற எல்லா ஈவுகளை பார்க்கிலும் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்று சொன்னால் அவர் தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்தது. அதற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் நம்முடைய குமாரனை எங்களுக்காக கொடுத்து அதற்காக நன்றி. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறார். எனவே நன்மை செய்த கடவுளுக்கு, ஆண்டவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெருக செய்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே தேவன் எங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை
ஜீவனையை கொடுத்தார். அவருக்காக நாங்கள் என்ன செய்கின்றோம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு மிருகங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாங்கள் மனிதர்கள். மிருகங்கள் தான் எதுவுமே அறியாத, அவர்கள் சாப்பிடும், படுக்கும், உறங்கும், அப்படியே என்றால் அவைகள் மிருகங்களாயிருக்கிறாங்க. நாங்கள் மனிதர்கள். படைத்தவரை நாங்கள் நினைக்க வேண்டும். நமக்கு கொடுத்த ஜீவனை கொடுத்த தேவனை நினைக்க வேண்டும். ஆபத்து காலத்திலே நமக்கு உதவி செய்த தேவனை நாங்கள் நினைக்க வேண்டும். அந்த தேவன் எங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னையும் என்னையும் அவர் தேடி வந்து எங்களை மீட்ட தெய்வம். அந்த தெய்வம் எங்களுக்காக அவர் இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் அவரை விட்டு தூரம் போகும் பொழுது தேவன் எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். எனவே நான் இன்றைக்கு சொல்ல வேண்டும், இன்னும் நான் உம்மை கிட்டி சேர்வதால் எனக்கு இந்த பூமியிலே எனக்கு யாக்கோப்பை போல இன்னும் நாங்கள் ஆண்டவரே உம்மை கிட்டி சேர வேண்டும் ஆண்டவரே, உமதண்டை நாங்கள் சேர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் மறுபடியும் ஆராய்ச்சி செய்து தவறுகளை அறிக்கை செய்து குற்றங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தை நாங்கள் மனம் திரும்பி எல்லாம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருந்து நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சிரமத்தை கொடுப்பேன் நாங்கள் சொல்லியிருக்கார். அப்ப ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளுடைய ஜெபம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய மனம் திரும்புதல் அவசியம் என்பதை வேதாகமம் எடுத்து சொல்லுகிறது. இந்த உலகத்திலே ஒரு வாதை வந்திருக்கிறது. இந்த வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார் தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பதை தவிர வேறு எந்த வழியிலும் பிரியமானவர்களே இந்த வாதை நிறுத்தப்பட முடியாது. எனவே நானும் நீங்களும் பிரியமானவர்களே தேவ சமூகத்திலே நறுமுண்ட இதயத்தோடு எங்களை தாழ்த்தி இயேசுவே இந்த உலக ரட்சகராக இந்த உலகத்திலே வந்தவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்வது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசுவை உலக ரட்சகராக இந்த உலகத்திலே அனுப்பினார் என்று சொன்னார். அது எவ்வளவு, அதற்கு ஈடாக எதுவுமே இல்லை. அது தேவன் அருளிய சொல்லி முடியாததுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம். இந்த சிந்தியோடு கூட இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்பது மட்டும் செய்தி அல்ல, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பதுதான் இன்றைக்கு இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாய் காணப்படுகிறது. நம்முடைய குமாரனை எங்களுக்காக தந்தார். அவருக்காக நன்றி செலுத்தி நாங்கள் துதிப்போம். நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே.
இயேசுவே. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீர் தொடுவீராக. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரே உள்ளங்களிலே ஆண்டவரே நீர் கிறிஸ்து ஆண்டவரே உங்களுடைய உள்ளங்களிலும் நீர் வாசமாய் இருக்கிறதே மகிமையின் நம்பிக்கையாய் நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். ஆண்டவரே, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நாங்கள் குமாரனை உடையவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லுங்கள். இயேசு உள்ளத்திலே இல்லை என்றால் இந்த கிறிஸ்துமஸிலே இயேசு உங்களுடைய உள்ளத்திலே பிறப்பாராக. ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே வாரும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, இயேசுவை நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உம்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் போதித்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்கள். இயேசுவே, இந்த வாலிப பிள்ளைகளுடைய உள்ளத்திலே வாரும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்களுடைய உள்ளத்திலே இயேசு நீர் வாரும் ஆண்டவரே. சுவாமி, ஆண்டவருடைய குடும்ப அங்கத்தினர்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளாதிருந்தால் ஆண்டவரே, அவருடைய உள்ளத்திலே இயேசுவே நீர் வாரும் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாள் அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளாய் மாற கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரோமருக்கு ரோமத்திலே நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக நாவினால் அறிக்கை பண்ணப்படும் என்று இயேசுவே நீரே ஆண்டவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று மட்டும் சொன்னால் போதும். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நாவினாலே இயேசுவை அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு சௌகமாய் இருக்கிறது. அருமையான சகோதரியே, சகோதரியே, அப்படிப்பட்ட ஒரு இயேசுவோடு கூட வாழுகிற, இயேசுவோடு கூட நடத்துகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே வருமாக இருந்தால் இந்த உலகத்திலே பணத்தை கொடுத்து வேண்ட முடியாத சந்தோஷம், சமாதானம், விடுதலை, இன்னுமாய் நிம்மதி, ஆசீர்வாதங்களை தேவனுங்களுக்கு அள்ளி வழங்குகிற தேவனாக இருக்கிறார். தேவன் அருடைய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ உன் வீட்டால் ரட்சிக்கப்படுகின்ற வாக்குத்தத்தத்துக்குரிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டார் போன்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று. குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ரட்சிக்கப்படாத ஆண்டவரே உறவுகள் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாய் ஆண்டவரை வழிநடத்தப்பட உதவி செய்வீராக. ஒவ்வொரு ஆண்டவரை விசுவாசிகளும் தங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு என்று உண்மையாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களால் நாட்டிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை தங்களை அர்ப்பணிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனை ஆராதித்து நாங்கள் கூறப்போம். போய்விட்டது. நான் ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு மகிமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தரை உற்சாகமாக பாடுவோம். ஹல்லேலூயா. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜெனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜெனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஆமென். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே.
இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்தவர் பரலோகத்தை திறந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாசமாக வந்தவர் நமக்கு வாழ பேசுவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை துதித்து இறுதியாக ஜெபம் பண்ண போறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. பரிசுத்தம் நல்ல பிதாவை ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, இந்த வேளைக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளை கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலும் ஒரு முறைப்பட்டு இந்த இடத்தில் கூடி வந்தோம். உடைய பிரச்சனை கடந்து வந்த மேற்க நன்றி செலுத்துவோம். இந்த இடத்துல வந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு உடைய வழியில் நடக்க கிரம செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நாமை கூட இந்த வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.